என்னங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்த்த கோயிலில் ம் ம் நானும் கோயிலுக்கு போயிருந்தேன்னா அவரும் வந்திருந்தார். அவங்க சம்சாரம் தான் போயிட்டாங்களே ஆமாம். சம்சாரம் அது இல்லையில. ஆமாம். அப்புறம் அவங்க வந்திருந்தாங்க, பேசுனாங்க. இன்னைக்கு இந்த 2 நாளைக்கு முன்னால் ஒரு பிரச்சனை அவங்க நடந்திருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி. 2 நாளைக்கு முன்னாடி. சரி. இப்போ எப்படின்னா அவர் வந்து இந்த பேங்க்கு போயிருக்கார் பணம் கட்டுறதுக்காக. சரி. போனவர் பையை வச்சு பணத்தை மறந்துட்டாராமா. சரி. பேங்க்லையா? ஆமாம். பேங்க்லையா வெளியே இப்படியே தொலைச்சிட்டாரு. பேங்க் வெளியே கூட்டமாக இருக்குதுன்னு உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் ஒரு இளநீ கடை இருந்திருக்குது. சரி. அவங்க நண்பர் ஒருத்தர் வந்திருக்குறாங்க. சரி. சரி பேசிகிட்டே உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இளநீ சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்படி இருந்து அவர் வேண்டான்னு தான் சொன்னாராமா. இவர் தான் நான் வாங்கி தர்றேன் வாப்பா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தா அப்படின்னு கூப்பிட்டாராமா. கூப்பிட்டு அப்புறம் பார்க்கும்போது இளநீ சாப்பிட்டு போட்டு பார்க்குறாங்களாமா, பைய காணோம். பைய காணும். ஆமாம். இப்படி வச்சுருந்தார் பணப்பையே. வச்சவர் கீழே வச்சுட்டாராட்டிருக்கு. குடிக்கும்போது வச்சிருப்பாரு. மறந்தாப்புல இப்படி வச்சுட்டாரு. அந்த நேரத்தில் நோட் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் தான் பணம் கட்ட வர்றாங்க, நிறையா எடுத்து வர்றாங்க, கொண்டு போக வர்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, தெரியாதனமாக வச்சுட்டாரு. சரி. ஏப்பா கோவப்படுறீங்க? கோவம் ஒன்றும் போடல. இப்போ அந்த பணத்தை வச்சதுனால எப்படியே ஏமாந்து எடுத்துட்டாங்க. சரி. ஒரு 6000 ரூபாய் சில்லறை இருந்ததாமா. சரி. எடுத்துட்டாங்க. அதனால வந்து அவர் வந்து ஏற்கனவே இபி ஆஃபீஸில் வேலையில் இருந்தவர் தான். இபி ஆஃபீஸில் வேலை. சரி. அப்படி இருந்தே அவரே இந்த மாதிரி மறந்துட்டாருன்னு என்ன சொல்கிறது. இபி ஆஃபீஸில் கேஷியராக இருந்தாராமா. சரி. அவரே இந்த மாதிரி பண்ணுறாருன்னா வயசாகி போய்ட்டு எல்லாருக்கும் மறைதான் வருது. என்னை கூட போகிற வாரம் நீ திட்டுனா சரி. அதனால வந்து பணப்பை இப்படி ஏமாந்து போச்சுன்ட்டு என்கிட்ட மருமக கண்டபடி திட்டுறாப்புல. திட்டுவாங்க. அது பணத்தை வந்து நான் இபி ஆஃபீஸுக்கு இந்த பேங்க் கட்டினீங்களோ இல்லை வேறு யாருக்கோசி கொடுத்துட்டு வந்துட்டீங்களோ அப்படிங்கிறாப்புலையாமா. நீங்கள் அப்படி பண்ணியிருப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. மகன் சம்பாரிச்சு போடுற உட்காந்துட்டு ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்க விடுறீங்க, அதுபோக ரேஷன் கடைக்கு போகிறீங்க, அதை மளிகை கடைக்கு போச்சோன்னா போகிறீங்க. இந்த 2 வேலை செய்யறதுக்கு நாங்கள் ஆக்கி போட வேண்டியதாக இருக்குது. பணத்தையும் கொண்டு போய் மொத்தமாக இந்த மாதிரி 7000 ரூபாய்க்கு பக்கம் இருக்குது, கொண்டு போய் விட்டு போட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு பேசணும் மருமகன். அப்புறம் இவர் போய் அந்த பக்கம் உட்காந்துருக்கிறாரு. என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துருக்குறாங்க. பண்ணி போட்டோமே அப்படின்ட்டு. அப்புறம் மகனை பேசுகிறத பார்த்து அப்புறம் இந்த மாதிரி ஏமா பேசுகிற, கம்முன்னு கேட்கலாப்பாவே எப்படி நடந்தது என்னன்னு கேட்கலான்னா, அப்புறம் இங்கே வந்து சிசிடி கேமராவெல்லாம் இருக்குமல்ல, அதில் பார்க்க சொல்ல அப்படின்னு கேட்டிருக்குறாங்க. அதுலேயும் அன்னைக்கு வந்து ஒர்க் ஆகலை, ஏதோ ரிப்பேர்னு காட்டியிருக்காங்களாட்டுருக்குது. அதுலேயும் பார்க்க முடியல. அதனால் எப்படி போச்சது என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஏதோ மறந்தாப்பில் போயாச்சு. அது பேசி என்ன பண்ணுறது நீ. அப்புறம் கண்டபடி என்னதான் இருந்தாலும் அப்பா தானே பேசி அவர் எத்தனையோ சம்பாரிச்சு கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ஏமாந்து விட்டு போட்டு இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு விட்டுரு அப்படின்னா மருமக ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாலாமா. அப்புறம் பேசணும், நீ என்னங்கிறா, கொண்டு போய் எங்கள் அக்கா வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு 10 நாளைக்கு 10 நாளைக்கெல்லாம் அப்படியே அங்கேயே விட்டு வந்துடுங்க, நீ என்கிட்ட இருக்க முடியாது இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு இவரு. ஒரு தடவை தான் இப்படி பண்ணுறதுக்கு சும்மா உட்கார வச்சுட்டு சோறு போடுறதுன்னு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் சரின்ட்டு என்ன இப்படி பேச அவ்வளோ மருமகளோட அப்பா வந்திருக்கிறாரு. மருமகளோட அப்பா வந்துட்டாரு. அப்பா சிவகோசியில் கரடி போந்தாப்புல அவங்க வந்திருக்கிறாரு. அவர் எங்கே வந்துட்டாரு? ஆமாம். அவரு கொண்டு வராங்க. அவர் என்னமோ நடக்குது இந்த மாதிரி என்ன சண்டை அப்படின்னு கேட்டு வந்தார். என்னாச்சு, மருமகன் கேட்டுருக்காப்புல இந்த மாதிரி அப்படின்னு முடி. அப்புறம் அப்படியா சரி எப்படியோ மிஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு அனுதாபப்பட்டு அப்புறம் மகதை கொண்டு வந்து ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்குறா. மகனுக்கு காப்பி வேணுங்கிறத எல்லாம் கொடுத்து சாப்பிட்ருக்குறாங்க. அப்புறம் அந்த சமயத்தில் அப்பா கூப்பிட்ருக்கா, வாமா பக்கத்தில் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு. சரி அவர் தான் இப்படி பண்ணி போட்டாருன்னு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பலார்னு மக கன்னத்துலேயே விட்டாராமா. யாரு மகளை? ஏன் விட்டாரு? ஏன்னா நடந்து போச்சு. இனி அவரை பெரியவரை பார்த்து இப்படி எது பெற்றவங்களை விட அந்த பணம் பெருசா உனக்கு
அவரே ஏமாந்து தொலைச்சிட்டாரு, வயசான காலத்தில் முடிஞ்சாச்சு. நீ பேசி அதுக்காக இந்த மாதிரி கண்டபடி பேசிகிட்டு இருந்து அக்கா வீட்டுக்கு வேறு நீ போகிற, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, வார்த்தை விடக்கூடாது. அதனால் வந்து நீ இந்த மாதிரி பேசுனது தப்பு தான். நீ கடைசியில் அவர் ஏதோ பேசிட்டாரு, மகன் ஏதோ பேசிட்டாரு, அடிச்சு போட்டாங்கன்னா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். அதனால என்ன பண்ணுறது, நானே ஒன்று விட்டேன்னா நீ யாருக்கிட்ட போய் சொல்லுவியோ, பெத்தப்ப மகள் அடிக்கிறக்காரு அப்படின்னு நானும் ஒரு அடி அடிச்சுட்டேன்னு போய் எங்கே வேணாலும் சொல்லுவோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவர் பார்த்துட்டு சம்மந்தி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் அவங்க வீடு பக்கம் தகஞ்சோ, அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு ஆட்டோ பிடிச்சினாலும் வாங்க, இல்லை நீ வாக்கிங்கே வந்துடுவீங்களே, வாங்க சம்மந்தி, நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம், இது போனால் போட்டு, இதெல்லாம் பெரிய பணம் இல்லை, போனால் போயிட்டு போகுது, நம்ம சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கலாம், ஜாலியாக பேசலாம், இது பெரிய மேட்ரே இல்லைங்க, வாங்க அப்படிங்கிறத சொன்னாங்களாமா, சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம அப்பா நான் பேசுனது தப்பு தான், என்ன பண்ணுறதுங்க, பேசிட்டேன் மன்னிச்சிருங்க சொன்னாலாமா. அப்புறம் மாமனார்கிட்ட மன்னிப்பு கேட்டாலாம். சரி, மாமனார்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டு நீ கேட்பியா அப்படியெல்லாம் இருந்தா? எனக்கு மாமனாரே இல்லைலாம் போய் அதான் நீ நேரங்காலத்தில் அனுப்பி வச்சுட்டே. சரி, அப்புறம் நேரங்காலம் வயசாகித்தான் உங்கள் அப்பா போனார், ஏனுங்க